நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அண்ணாச்சி. வா ஸ்டாலின். என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? ஏன் ஸ்டாலின், என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன நீ நம்பலையா? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அண்ணாச்சி. நான் ஏன் உங்களை நம்பாம போறேன்? நான் தான் மாறிட்டேன்னு சொல்லிட்டேனே, நீ என்னமோ ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கியாம. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்டாலின். நான் மாறிட்டேன்றதையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டாலின், இதுக்கு மேல என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன செய்யணுமோ சொல்லு, நான் செஞ்சிடறேன். என்ன ஸ்டாலின், நெருப்புல இறங்கினாதான் நம்புவியா? சொல்லியா, நான் அதையும் செய்யறேன். பேசிட்டீங்களா அண்ணாச்சி? இப்போ நான் பேசலாமா? சொல்லு. இல்லை அண்ணாச்சி, நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் இந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு காரணமே, இனிமேல் உங்களால இந்த ஸ்கூலுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்ற தைரியத்தினால தான். அப்போ நான் மாறக்கூடாது. பழைய அண்ணாச்சியாவே இருந்தா நீ இருப்ப, அப்படிதானே? சொல்லியா, நான் வேணா பழைய அண்ணாச்சியா மாறிட்டுமா? நீ இருப்பியா? உங்களால உங்களை முன்ன மாதிரி மாத்திக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணாச்சி. ஸ்டாலின், நீ இந்த ஊரை விட்டு போனதும் இந்த ஊர்ல இருக்கவங்க யாரை திட்டுவான்னு நினைக்கிற? என்னதான் ஏன் திட்டுவாங்க? இந்த அண்ணாச்சி தான் நல்ல வாத்தியார ஊரை விட்டு துரத்திட்டானேன்னு சாபம் விடுவாங்கய்யா. அப்படியெல்லாம் யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க அண்ணாச்சி. ஐயோ, உனக்கு தெரியாது ஸ்டாலின். இப்பவே சாபம் விட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க பார், நான் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நீ நினைச்சா நீ போவாத ஸ்டாலின். அண்ணாச்சி, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பயணம் உறுதியாயிருச்சு. இதுக்கு மேலே அதை மாத்திக்க முடியாது அண்ணாச்சி. ஸ்டாலின், எனக்கு ஒரு விஷயம் புரியலையா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் இங்க நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு வேற எங்கேயா போற? ஒரு இடத்துல நிம்மதி வந்துருச்சுண்டாவே அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அங்கே நான் எதுக்கு? எங்கே நிம்மதி இல்லையோ, எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே போய் நம்மளால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா, அவளுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அதில் தான் சார் நிம்மதியே இருக்கு. ஸ்டாலின், நீ முன்னாடியே போயிருந்தா இந்த ஊருக்கே கடா வெட்டி சோறு போட்டு விழா எடுத்திருப்பேன். ஆனா இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டேயா. நீ போறன்னு சொன்னது உள்ள வலிக்குதியா. வேணாம் ஸ்டாலின், கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா போ. இல்லை என்னாச்சு, இப்போவே ரொம்ப நாள் இங்கே தேங்கி இருந்துட்டேன் என்னாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இல்லாமல் பசங்களுக்கு ரொம்ப செல்லம் தர்றது தப்பு. அது அவங்களுக்கு எடுத்துரும், உருப்படாம ஆக்கினாலும் ஆக்கிரும். அதை நான் செய்ய வேணான்னு பார்க்குறேன் என்னாச்சு. ஒரு தரிசா இருந்த பூமியில ஒரு விதைய ஊனி அதை வளர்த்து செடியாக்கி இப்போ பெரிய மரமாக்கி இருக்க. அந்த நிழல்ல உட்காரத விட்டுட்டு அந்த பலனை அனுபவிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு செடியை உருவாக்குறேன்னு ஓடுறிய. இதுல உனக்கு என்னையா லாபம் இருக்கு? அண்ணாச்சி, சேவையில லாப நஷ்டம்லாம் பார்க்கக்கூடாது. அது ஒரு அர்ப்பணிப்பு, அவ்வளவுதான். ஸ்டாலின், உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. சத்தியமா சொல்றேன், இனிமே பார்க்கவும் முடியாது. உண்மையா சொல்றேன் ஸ்டாலின், நீ சாதாரண மனுஷன் இல்ல, அந்த கடவுளோட மறு உருவம்யா. இல்ல சார், உண்மை ஸ்டாலின். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்க இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு, நான் இருக்கேன். ஓ நல்ல மனசுக்கு நான் சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. வரேன் அண்ணாச்சி, வரேன். ஸ்டாலின், எல்லாரும் வந்தாச்சா? கைபம் வந்தான், உங்களை பார்த்ததும் அழுதுகிட்டே போயிட்டான் சார். அவன் ஏன்டா இப்படி பண்றான்? சரி, உங்க எல்லாருக்கும் என் நிலைமை புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமா? சொல்லுங்க சார். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யார் கண் கலங்கவோ அளவோ கூடாது. அப்போ ஊருக்கு கிளம்ப தான் போறீங்களா சார்? இப்போ தானே சொன்னேன், இன்னும் கொஞ்சம் பேச வரீங்களா? நான் எங்கேயோ போறேன்னு சொல்றீங்களே, எங்கடா போக போறேன்? ஆப்பிரிக்காவுக்கா இல்லை அமெரிக்காவுக்கா? இல்லையே, இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருக்க ஊருக்கு தானே போக போகிறேன். எல்லாரும் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னை பார்க்கணும்னு தோணுதா?
ஸ்கூலுக்கு வாங்க சார்னு சொல்லுங்க, வந்துட்டு போகிறேன். இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க. சார் சார் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வரும். ஒத்து வரும், ஏன் ஒத்து வராது? இதுக்கு மேலெல்லாம் உங்கள் வாத்தியாராக பார்க்காதீங்க, உங்கள் கூட பிறந்த சொந்த அண்ணனா பாருங்க. ஒரு தீபாவளி பொங்கல் வருதா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராமலா போகுது? சார் நீங்க போறத நாங்க வேணான்னு சொல்லல சார், நீங்க போங்க. எங்க கூட 2 வருஷம் இருந்துட்டு போங்க சார். உடனே போறீங்கன்னு சொன்னீங்களே, அதான் சார் எங்களுக்கு தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு வெண்ணிலா, ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா சைக்கிள் கற்று தர்றப்ப பின்னாடி கேரியரை பிடிச்சிட்டே சொல்லி தருவார். நல்லா மிதிக்க ஆரம்பிக்கிறப்ப மெதுவாக கையை விட்டு ஓட்ட சொல்லி பார்ப்பார். அதுக்காக உங்கள் அப்பா உன்னை கை விட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. தூரமாக நின்று ஓட்டுறதை கண்காணிச்சுட்டு தான் இருப்பார். சைக்கிளை நல்லாவே மிதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுக்கப்புறமும் கேரியரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி ஓடி வருவேன்னு நினைக்காதீங்க, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் ஓட்டுறதை பார்த்து நான் ரசிக்கணும், அதில் தான் எனக்கு சந்தோஷமே. சார் கண்டிப்பா திரும்பி வருவீங்களா? வருவேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டத்துக்கும் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுல உங்களுக்கு உண்மையிலேயே எந்த வருத்தமும் கிடையாதா சார்? உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதில்ல எனக்கு வருத்தமாத்தே இருக்கு, மனசெல்லாம் பாரமாக இருக்கு. என்னதே இருந்தாலும் இதெல்லாம் கடந்து போய்த்தானே ஆகணும், அதே வாழ்க்கையோட நீதி. இத்தனை நாளும் நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தீங்க, உங்களை என்னோட சிறகுகளை வச்சு காப்பாற்றினேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரெக்க முளைச்சிருச்சு, நீங்கள் பறந்ததே ஆகணும். நீங்கள் இதுக்கு மேலேயும் சிறகு வெறிக்கலண்டா வானத்தை தொட முடியாது. நீங்கள் எல்லாம் பறக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். சார் எங்களை அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அழுவுறீங்களே சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உங்கள் எல்லாரோட நினைப்புலையும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் எல்லாரோட இதயத்திலையும் உங்கள் ஸ்டாலின் சார் இருக்கேன்னு தெரியும். அந்த தைரியத்தில் தான் நான் போகிறேன். நான் விதைச்ச விதையெல்லாம் பயிராகணும், அதே என்னோட வெற்றி. செய்வீங்களா? ஏய் அல்லாதீங்க, என்ன தொடங்க. சரி எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, நான் வர்றேன். மின்னல் சார் ஹெச்எம் சாரை பார்த்துட்டு வர. இதோ பாத்துட்டு வந்துடுறேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் வாங்க சார். வா புரியுது. சார் ஆமா வந்துருங்க. சார் ஏ குருவி, எங்கூட யாரும் எதுவும் பேச வேணாம்னு சொல்லியா? சார் எது சொல்றதா இருந்தாலும் தயவு செய்து என் முகத்தை பார்த்து சொல்லுங்க சார். சொல்லுவையா, சொல்லுவேன். எனக்கு என்ன பயமா? நீ என்ன செய்யணும்னு நீ என்- என்- எ- என்ன என்ன செய்யணும்னு என்ன செய்யணும்னு சார் தயவு செய்து நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நான் ஏன்டா குருவி கேட்கணும்? ஆனா நான் சொல்றது இவர் கேட்க மாட்டாரு, ஆனா இவர் சொல்றது மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. இது பார், அதை கேட்கக்கூடிய நிலைமையிலே நான் இல்ல. சார் இதை போய் பெருசா எடுத்துக்க வேணாம் சார். இப்பா என் உடம்புலையும் ரத்தம், சதை, நரம்பு, நாடி எல்லாம் இருக்குப்பா. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், எனக்கும் சுகம் துக்கம் எல்லாம் இருக்குப்பா.
நான் ஒண்ணும் கல் இல்லப்பா, நான் ஒண்ணும் கல் இல்ல. சார் எல்லாரும் நான் ஏதோ பெருசா பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது சார். இவர் ஊருக்கு போறாருல்ல, அதனாலதான் யார் யாருக்கு என்னென்ன பேசணும்னு எழுதி வச்சு வாடம் பண்ணி இங்க வந்து ஒப்பு வைக்கிறாரு. என்ன வேணாலும் சொல்லுங்க சார், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் சார். நான் உண்மையாவே சொல்றேன் சார். எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அழட்டிக்காம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ற ஆள் சார் நீங்க. நான் உங்களை மாதிரி ஆகணுண்டு பல முறை ஆசைப்பட்டிருக்கேன் சார். உண்மையாவ சொல்ற? ஆமா சார். ஸ்டாலின், நீ சொல்ற மாதிரி எல்லாம் நானும் எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டேயா. என் பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சி அங்கேயே செட்டில் ஆக போனான். அப்ப கூட நான் அழலையா, அழுக வரல. போனவங்கிட்ட நான் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புனேன், நீ வரும்போது அப்பாவுக்கு செட்டு சில்க் சட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி அனுப்புனேன். ஆனா நீ போறேன்னு சொன்னதும் என்ன அறியாமலே என் கண்ணு கலங்குதியா. ஒன்றும் இல்லை சார். நான் எங்க சார் போயிட போறேன்? உங்களெல்லாம் விட்டுட்டு எங்க சார் போயிட போறேன்? சொல்லுங்கப்பா. இப்ப என்ன சொன்ன? எனக்கு அப்பா ஸ்தானத்துல தான் சார் இருக்கீங்க. அப்பா தானே, அப்ப ஏன்டா என்ன விட்டு போற? இங்கே இரண்டா. ஏய், இந்த வாட்ச கழட்டுறா, கழட்டு. அந்த வாட்ச கழட்டுறா, கழட்டு. கையை நிட்டு. இந்த வாட்சு நான் உழைச்சு என் முத சம்பளத்துல வாங்கின வாட்சுடா அது. யார் யாரோ ஒண்ணு கேட்டாங்க, ஆனா இத யாருக்குமே கொடுக்க எனக்கு மனசு வரலடா. ஆனா அதை இப்ப நான் உனக்கு தர்றேன். ஏன் தெரியுமா? நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வாட்சில துடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கே, அது முள்ளில்லடா, இந்த கிழவனோட இதயம் துடிப்புடா. என் இதயம் துடிப்புடா, என் இதயம் துடிப்பு. வருவா அழுது வழிஞ்சதோட இதோட நம்ம உறவு அவ்வளவுதான் நினைச்சிடாத. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் உன் வீட்டுக்கு வருவேன். மதியம் சாப்பிடுறதுக்கு கறி எடுத்து சமைச்சு வை. என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார். ஸ்டாலின் சார், உன்னை பிரிச்சு நான் எப்படி ஸ்டாலின் இருக்க போறேன்? சார் பிரிய போறது உடல் மட்டும்தான் சார், உறவு இல்லையே. அப்புறம் என்ன சார்? உங்களை மாதிரி யாராலும் இருக்க முடியாது சார். இது ஒண்ணு நான் பேச்சுக்கு சொல்ல சார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி தப்புன்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு சரின்னு படுற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தப்பா தெரியும். எனக்கு தப்பா தோன்ற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு சரின்னு படும். ஆனா நீங்க பண்றது தப்புன்னு நான் சொன்னதுக்கு ஒரு வார்த்தை பேசாம அப்படியே உங்களை மாத்திக்கிட்டீங்களே சார். உங்களை மாதிரி யாரு சார் பண்ண முடியும்? சார், நீங்க என் கூட பிறக்காட்டியும் என் சொந்த அண்ணன் சார். நீங்க ருசிச்சு பார்த்தவனுக்கு தான் கனியோட அருமை தெரியும். ஆனா ஒண்ணு நான் அணு அணுவா ரசிச்சு ருசிச்சு பார்த்திருக்கேன் ஸ்டாலின். நீ என்னைக்குமே என்னுடைய உறவுகளுக்கு மேல ஒரு பந்தம் ஸ்டாலின். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தானே இல்ல, அது போனா கூட நீ இங்கதான் ஸ்டாலின் இருப்ப, இங்கதான் இருப்ப. சார், நீங்க போவதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் சார் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வலிக்குது சார். குருவி, நான் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தேன்னு எனக்கு தெரியாது குருவி. ஆனா நீ பிறந்தது மட்டும் எனக்காத்தான நல்லா தெரியுது குருவி. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதுன்னு இல்லாம நான் தோத்து போற வேலை தைரியன்னு சொல்லி என்னை தேத்துறவன்டா நீ. என்னோட ஒவ்வொரு வெற்றிலையும் உனக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு உனக்கு தெரியாதா குருவி? நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா சார்? டேய், என் தம்பி தான்டா. அண்ணா, இப்ப நீங்க போயிடுவீங்க.
நானே வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். ஆனா காலையில நான் ஏந்ததும் என் காலு ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு தானே சார் தேடி வரும். அங்க நீங்க இருக்க மாட்டீங்க. எனக்கு பைத்தியமே புதிக்கமா சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? என்ன ஊரு நானும் கையிலும் போனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு வர போறது நீ தானே? என்னமோ பல வருஷம் பார்க்க முடியாத மாதிரி பேசுற. சார் அழகன் சாரை கேட்டேன்னு சொல்லுங்க சார். சொல்லிக்க முடியல, தப்பா எடுத்துக்க போறாரு. கிளம்புறேன்ப்பா. கிளம்புறேன்லாம் சொல்லாதய்யா. கிளம்புறாரா? போயிட்டு வர்றேன்னு சொல்லு. போயிட்டு வர்றேன்னு சொல்லு. ஸ்டாலின், நீ பிறந்தது எந்த ஊராவும் இருந்திருக்கலாம். ஆனா ஊர்னா உன் சொந்த ஊர்னா இந்த வீரவண்ணலூர் தாயா. இங்க இருக்கிற மக்கள் தாயா உன் உறவுகள். இங்க இருக்கிற பிள்ளைகள் தாயா உன் பிள்ளைகள். எங்களெல்லாம் மறந்துட்டு நீ போக முடியாதியா. நீ கண்டிப்பா திரும்பி வருவ. ஓகே, சரி, போறேங்கிற போயா. போ போ போய் போ போய். சார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி வரேன் சார். அல்லாது அல்லாது பாருங்க, எல்லாரும் நல்லா படிக்கணும். அப்பா அம்மா சொல்ற வச்ச கேளுங்க. இங்க இருக்க எல்லாருமே உங்களை நல்லபடியா பார்த்துக்கலாம். வரேன் வரேன் சார். கிளம்புறேன். சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஸ்டாலின். சரி, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் போக வேண்டியது இருக்கு சார். இன்னும் ஒரு 15-20 கிலோமீட்டர் வரும் சார். அப்ப ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம்ல? சார், அது நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். சரி, நீங்களே சொல்லுங்க. சார், ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார். சார், படிச்சுட்டு இத்தனை வருஷமா வேலை இல்லாம இருந்தீங்களோ? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். ஏன் சார், உங்க குடும்ப கஷ்டத்துக்காக இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டீங்களோ?
நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சார் எங்க ஊர்ல இருக்க 8B கிளாஸ் இருக்கு, அந்த பசங்க ரொம்ப மோசமான பசங்க சார். எந்த வாதியாரும் பாடம் எடுக்க பயப்படுறப்போ நீங்க மட்டும் எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க? ஓ அப்படியா? ம், அதையும் பார்த்துருவோம். வர வாதியாரெல்லாம் ஆரம்பத்தில் இப்படி தான் சார் பேசுவாங்க. அப்புறம் துண்டக்கானும் துணிக்கானு ஆள விடுறா சாமின்னு வந்த கார்ல திரும்பி போயிடுவாங்க சார். சார் அந்த கிளாஸ்ல இருக்கவங்க பிள்ளைங்க இல்ல, பூதங்க. ஹலோ, ஸ்டாலின் தான் பேசுகிறேன். கோயம்புத்தூரில் ஒரு புது ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். தேங்க்யூ.